ஏர்போர்ட் வெறிச்சோடி இருக்குது, யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஒரு வேளை இந்த டெர்மினலில் யாரும் இருக்க மாட்டாங்களோ என்னமோ தெரியல, வெறிச்சோடி இருக்குது. எந்த ஒரு பெரிய ஃப்ளைனும் ஸ்பாட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி எதுவும் கிடையாது. ஸோ நார்மல் டே தான். போய் லான்ச்சில் வேணால் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஸ்டார்டிங்லேயே லைன் நிற்கிது. இது அந்த ₹2 லான்ச்சு. வருஷத்துக்கு 4 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ₹2 பே பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நம்ம கார்டுக்கு ஃப்ரீ லான்ச் கிடையாது, சார்ஜபிள் 2500. ஸோ ஸ்டோர் கிடையாதுடா போடான்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. ஃபைனலி போர்ட் பண்ணியாச்சு. 20 நிமிஷம் டிலே. நம்மளை தான் ஃபஸ்ட்டு விட்ருக்காங்க. ஏன்னா நம்ம தான் வந்து லாஸ்ட்டில் இருக்கோம், அதனால் நம்மளை ஃபஸ்ட்டு தான் அனுப்புவாங்க. உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ளைட் தெரியுதா? ஸ்டார் அலையன்ஸ் ஃப்ளைட்டு. யூஸ்வலாக வந்து ஏர் இண்டியா டெலிவரி தான் வரும், பட் இப்போ வந்து ஸ்டார் அலையன்ஸ் டெலிவரி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டுன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளைட் என்டர்டைன்மெண்ட் இருக்குது, பட் வந்து ஒர்க் ஆகலை. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது ஒர்க் ஆகும்போது தெரியாது. டேபிள் ரிமோட்லாம் இருக்குது, பட் அந்த ரிமோட்லாம் வந்து ஒர்க் ஆகாது, அது எனக்கே தெரியும். அண்ட் சீட்லாம் வந்து இங்கே பார்த்தீங்களானே தெரியும், ரொம்ப வந்து பேர் அண்ட் பேராக இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது. தெரியுதா? ஆடுது. சீட்டே வந்து ஒரு அப்படியே ஒரு கோணலாக வச்ச மாதிரி இருக்குது. யா, இட்ஸ் ஹியூஜ். வித்தியாசமாக இருக்குது. A350யோட இதோட பாடி, அதோட விங்ஸ்லாம் பாருங்களா எவ்வளோ தூரத்தில் இருக்குது. சடன்லி இது வந்து வந்துடுச்சு, பட் வந்து ரொம்ப ஸ்லோ. இப்போ கொடுத்த உடனே பழங்காலத்து கம்ப்யூட்டர் மாதிரி லோட் ஆகிட்டுருக்கு. மூவிஸ் பண்ணிட்டேன், பட் வந்து ஒன்றும் வரல. எக்ஸ்டர்னல் கேமராலாம் இருக்கா? ஃபார்வர்ட் டவுன் பேக். ரிசர்வேஷன் இஸ் நாட் கரண்ட்லி அவைலபிள். எதுவுமே ஒர்க் ஆகல இதில். தான் இது பார்க்கறதுக்கு பார்க்காமே இருக்கலாம். அண்ட் ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. டேக் ஆஃப். பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ பவர் போடுங்க. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ட்வின் ஜெட் என்ஜின்.